ஓம் சாந்தி 14/1/2020 சாகார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எப்பொழுது நீங்கள் கர்மாதீத நிலை அடைகிறீர்களோ அப்பொழுது விஷ்ணுபுரிக்கு செல்வீர்கள். மதிப்புடன் தேர்ச்சி பெறும் குழந்தைகள்தான் கர்மாதீதர் ஆகிறார்கள். கேள்வி: 2 தந்தையரும் குழந்தைகளாகிய உங்களுக்காக என்ன உழைப்பு செய்கிறார்கள்? பதில்: பாப் தாதா இருவரும் குழந்தைகள் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக, அனைத்து குணங்களில் நிறைந்தவர்களாக, 16 கலைகளில் முழுமையானவர்களாக ஆக்குவதற்கான உழைப்பு செய்கிறார்கள். இது உங்களுக்கு டபுள் இன்ஜின் கிடைத்திருப்பது போல் ஆகும். எப்படிப்பட்ட அதிசயமான படிப்பு படிப்பிக்கிறார் என்றால், அதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கான ராஜ்யத்தை அடைந்து விடுவீர்கள். முரளியின் பாடல்: குழந்தை பருவத்தை மறந்து விடாதீர்கள். இனிமேலும் இனிமையான கண்டெடுத்த செல்ல குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். டிராமா பிளான் படி இப்படிப்பட்ட பாடல்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அது சினிமா பாட்டாக இருந்தாலும் அது நம்ம ஞானத்தோடு ஒத்து போகிறது. நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக மாறியிருக்கிறோம். அவரிடமிருந்து அத்தீந்திரிய சுகம் கிடைக்கிறது என்று குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. இப்படிப்பட்ட தந்தையை ஒருபோது மறக்கக்கூடாது. தந்தையின் நினைவின் மூலம்தான் பல பிறவிகளின் பாவங்கள் எரிந்து போகும். நீங்கள் நினைக்காமல் இருந்துவிட்டால் பாவமும் இருந்துவிடும். பிறகு பதவியும் குறைந்துவிடும். ஆகையால் தந்தையை நன்றாக நினைவு செய்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் பாபா. எப்படி நிச்சயதார்த்தம் ஆகியிருந்தது என்றால் ஒருவரை ஒருவர் நினைத்து கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கும் இப்பொழுது நிச்சயதார்த்தம் ஆகியிருக்கிறது. ஆகையால் பாபாவை நினைத்து கொண்டே இருங்கள். எப்பொழுது கர்மாதீத நிலை அடைகிறீர்களோ அப்பொழுது விஷ்ணுபுரிக்கு சென்று விடுவீர்கள். இப்பொழுது சிவ் பாபாவும் இருக்கிறார், பிரஜாபிதா பிரம்மா தந்தையும் இருக்கிறார். டபுள் இன்ஜின் கிடைத்திருக்கிறது. ஒருவர் நிராகாரமானவர், மற்றொருவர் சாகார சரீரம் உடையவர். இருவருமே குழந்தைகளை சொர்க்கத்திற்கு தகுதி அடைவிப்பதற்காக உழைப்பு செய்கிறார்கள். மற்ற படிப்பெல்லாம் இந்த மரண உலகத்திற்காக, ஆனால் இந்த படிப்பு அமரலோகத்திற்காக. ஆனால் அந்த படிப்பை இங்கேதான் படிக்க வேண்டும். எதுவரை ஆத்மா தூய்மையாக மாறவில்லையோ அதுவரை சத்தியுகத்திற்கு போக முடியாது. ஆகையால் பாபாவும் சங்கமத்தில் வருகிறார். இந்த யுகத்திற்கு புருஷோத்தம கல்யாணக்காரி சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது நன்மை நடக்கிறது இந்த யுகத்தில். நீங்கள் சோழியிலிருந்து வைரம் போல மாறுகிறீர்கள். ஆகையால் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே செல்லுங்கள். அடுத்தது பாபா கூறுகிறார், சாது சந்நியாசிகள் ஆத்மா நிர்லேப் என்று சொல்கிறார்கள். நிர்லேப் என்றால் பாவ புண்ணியம் எதுவும் ஒட்டாது என்று அர்த்தம். ஆனால் பாபா புரிய வைக்கிறார், நல்ல சன்ஸ்காரத்தையோ கெட்ட சன்ஸ்காரத்தையோ ஆத்மாதான் கொண்டு செல்கிறது. அதாவது ஆத்மாவில் தான் எல்லாம் பதிவாகிறது. பகவானை ஹெவன்லி காட் ஃபாதர் என்று சொல்வார்கள். சொர்க்கத்தை படைக்கக்கூடிய தந்தை என்று சொல்வார்கள். ஆகையால் பாபா கூறுகிறார், நான் ஹெல் அல்லது நரகத்தை ஸ்தாபனை செய்ய மாட்டேன். நான் சுகதாமத்தை ஸ்தாபனை செய்கிறேன். மற்றபடி சொர்க்கம் நரகம் இதெல்லாம் வெற்றி தோல்வியின் விளையாட்டு. குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து இப்பொழுது மாயை என்னும் ராவணன் மீது வெற்றி அடைகிறீர்கள். இப்பொழுது நீங்கள் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் இறைவனை அந்தர்யாமி என்று சொல்கிறார்கள். அதாவது இறைவன் நாலேஜ்ஃபுல்லாக இருக்கிறார், ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறிந்திருப்பார் என்று சொல்கிறார்கள். அதற்கு பாபா கூறுகிறார், நாலேஜ்ஃபுல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அவர் ஞானம் நிறைந்தவர், ஞான கடலாக இருக்கிறார், ஆனந்த கடலாக இருக்கிறார் என்று அர்த்தம். இங்கு நமக்கு சுப்ரீம் தந்தை பரம்பிதா பரமாத்மா படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கு ஆத்மாவை பரமாத்மா என்று சொல்லிவிடுகிறார்கள். இருந்தாலும் பாபா கூறுகிறார், யார் எந்த பாவனையில்
என்னை நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் அந்த பாவனையை பூர்த்தி செய்கிறேன். அதாவது விநாயகரை பூஜை செய்யக்கூடியவர் என்றால் விநாயகருடைய காட்சி காட்டுவேன். ஆனால் காட்சி கிடைத்ததினால் அவர்கள் நினைப்பது போல் முக்தி தாமத்திற்கு யாரும் போக முடியாது. பாபா என்ன சொல்ல வரார் என்றால், யார் எந்த பாவனையில பூஜை செய்கிறாங்களோ அவர்களுக்கு அவங்களுடைய பாவனையை பூர்த்தி செய்வதற்கு நான் காட்சி கொடுப்பேன். ஆனால் அந்த காட்சி கிடைத்ததுனால முக்தி தாமத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது போல இல்லை, யாரும் முக்தி தாமத்திற்கு போக முடியாது. முக்தி தாமம் போக வேண்டும் என்றால் அதற்கும் தகுதி அடைய வேண்டும். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார் பாபா, நாரதருடைய எக்ஸாம்பிள். அவர் சிறந்த பக்தர் தான், இருந்தாலும் அவர் லக்ஷ்மியை திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லும் பொழுது உன்னுடைய முகத்தை பார்த்துக்கொள் என்று சொல்லப்பட்டது. அதுபோல் தகுதி இருக்க வேண்டும். தூய்மையாகாமல் வெறும் காட்சியை பார்த்துவிட்டு யாரும் முக்திக்கு போயிட முடியாது என்று சொல்ல வரார். அடுத்தது பாபா கூறுகிறார், மாயாவிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் தவறான காரியம் செய்ய வைத்துவிடும். பிறகு மிகவும் அழ வேண்டியதாக இருக்கும், பச்சாத்தாபம் பட வேண்டியதாக இருக்கும். பகவான் வந்தார், ஆனால் நான் ஆஸ்தி அடையவே இல்லை என்று அழ வேண்டியதாக இருக்கும். பிறகு பிரஜைகளிலும் தாச தாசியாக தான் ஆவீர்கள். ஆகையால் பாபா முதலிலேயே எல்லாத்தையும் புரிய வைத்து விடுகிறார். ஏனென்றால் பின்னால் பச்சாத்தாபம் படக்கூடாது. இப்பொழுது நீங்கள் ஆன்மீக சேவை செய்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் மிகவும் உயர்ந்தவர்கள். பாபாவின் பிறப்பு தெய்வீகமானது, அலௌகீகமானது. அவர் சுயம் சொல்கிறார், நான் இந்த சரீரத்தினுடைய ஆதாரம் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்று. நான் இந்த சரீரத்தில் பிரவேசம் செய்கிறேன். இது எனக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு சரீரம். இது மிக பெரிய அதிசயமான விளையாட்டு. இந்த நாடகத்தில் ஒவ்வொருவருக்கும் நடிப்பு ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறது. அதை அவர்கள் நடித்து கொண்டே இருப்பார்கள். அடுத்தது பாபா கூறுகிறார், உங்களுக்கு தெரியும் இப்பொழுது வெட்டு குத்து விளையாட்டு நடக்க போகிறது. எவ்வளவு ரத்தம் சிந்தும். இதெல்லாம் எல்லையற்ற விஷயங்கள். இயற்கை சீற்றங்கள் வரும், அனைவரும் இறந்து போவார்கள். இந்த ரத்தம் சிந்தும் விளையாட்டை பார்ப்பதற்கு மிகுந்த தைரியம் வேண்டும். பாபா கூறுகிறார், பயம் இருப்பவர்களுக்கு ரத்தத்தை பார்த்த உடனே மயக்கம் வந்துவிடும். இங்கே இந்த உலகத்துல கூட ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் சில நேரத்தில் பார்க்கும் பொழுது ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது பார்த்தாங்க, ரத்தத்தை பார்த்தாங்கன்னா உடனே அந்த இடத்துலையே மயக்கம் வந்துடும். அதனால பாபா பயமற்றவர்களாக ஆகணும் என்று சொல்கிறார். அனைத்து விஷயங்களையும் பாபா நன்றாக புரிய வைக்கிறார். யார் நன்றாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த ஆன்மீக ஞானத்தை எப்படி அனைவருக்கும் கிடைக்க செய்வது என்ற சிந்தனை இருக்கும். உங்களிடம் பணம் இருக்கிறது என்றால் ஏன் சென்டர்ஸ் திறக்கக்கூடாது என்று பாபா கேட்கிறார். பணம் இருந்தால் சென்டர்ஸ் திறக்க வேண்டும். ஒரு நல்ல வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டி ஓபன் செய்யுங்கள். ஹாஸ்பிட்டல் என்றால் யோகத்தின் மூலம் முக்தி கிடைக்கும். யூனிவர்சிட்டி என்றால் ஞானம், ஞானத்தின் மூலம் ஜீவன் முக்தி கிடைக்கும். இதற்கு 3 அடி நிலம்தான் தேவை, வேறு ஒன்றும் தேவையில்லை. ஆகையால் காட் ஃபாதர்லி யூனிவர்சிட்டி திறக்க வேண்டும். அப்போது நிறைய பேருக்கு நன்மை நடக்கும். மற்றபடி இதில் செலவேதும் இல்லை. இதுதான் உண்மையிலும் உண்மையான அமரக்கதை. ஒரு பார்வதிக்காக மட்டும் அமரக்கதை சொல்லப்படவில்லை. இது அனைவருக்காக சொல்லப்பட்ட கதை. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ரத்தம் சிந்தும் கடைசி காட்சியை பார்ப்பதற்காக மிக மிக பயமற்றவர்களாக சிவசக்திகளாக ஆக வேண்டும். சர்வசக்திவான் தந்தையின் நினைவின் மூலம் சக்தி அடைய வேண்டும். 2வது பாயிண்ட், தூய்மையாகி தூய்மையாக மாற்றும் உண்மையான ஆன்மீக சேவை செய்ய வேண்டும். டபுள் அஹிம்சகர்கள் ஆக வேண்டும். குருடர்களுக்கு ஊன்றுகோலாகி அனைவருக்கும் வீட்டிற்கான வழி சொல்ல வேண்டும். வரதானம், பழைய சம்ஸ்காரங்களுக்கு இறுதி சடங்கு செய்து முடிக்கக்கூடிய உண்மையான இறந்து
பிறந்தவர் ஆகுங்கள். அதாவது இறந்து மறுவாழ்வு வாழ்பவர் ஆகுங்கள். இறந்த உடனே அந்த சரீரத்திற்கு இறுதி சடங்கு செய்கிறீர்கள். அப்போது பெயர் ரூபம் முடிந்து போய்விடுகிறது. அதே போல குழந்தைகளாகிய நீங்கள் இறந்து மறுவாழ்வு வாழ்பவராகும் போது ஷரீரம் அதே ஷரீரம்தான். ஆனால் பழைய சம்ஸ்காரத்திற்கு, பழைய நினைவுகளுக்கு, பழைய சுபாவத்திற்கு அல்லது சம்ஸ்காரத்திற்கு இறுதி சடங்கு செய்து விடுகிறீர்கள். சம்ஸ்காரம் அல்லது அதாவது ஹிந்தில அக்னி சம்ஸ்காரம் என்றால் இறுதி சடங்கு. சம்ஸ்காரம் செய்த அல்லது இறுதி சடங்கு ஆன பிறகு அந்த மனிதர் மீண்டும் எதிரில் வந்தால் அவரை பேய் என்று சொல்வார்கள். அதே போல இங்கு நீங்கள் ஏதாவது பழைய சம்ஸ்காரத்திற்கு இறுதி சடங்கு செய்த பிறகும் அது வெளிப்படைந்து விட்டது என்றால் அதுவும் மாயாவின் பேய்தானே. இந்த பேய்களை விரட்டுங்கள். இதனுடைய வர்ணனையும் செய்யாதீர்கள். ஸ்லோகன். கர்ம போக் அதாவது கர்ம வினையை வர்ணிப்பதற்கு பதிலாக கர்மயோக நிலையின் வர்ணனையை செய்து கொண்டே இருங்கள். சில நேரங்களில் நோய் வந்துவிட்டால் அந்த நோயின் சிந்தனையிலேயே இருப்பாங்க. யார் வந்தாலும் அந்த நோயை பற்றி வர்ணனை செய்து கொண்டே இருப்பார்கள். அதுக்கு பாபா சொல்றார், யாராவது எப்படி இருக்கீங்கன்னு உங்களை கேட்டால் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்க நல்லா இருக்கீங்களா நாம அவரை கேட்டோன்னா அது கர்ம யோக நிலை. நான் வந்த உடனே எனக்கு இங்கே வலிக்குது, எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சின்னு சொல்லிகிட்டே இருந்தால் அது கர்ம போகத்தினுடைய வர்ணனை. அதனால எனக்கு நோய் வந்தது, ஆனால் நான் பாபா நினைவில் அல்லது இந்த பாபானுடைய முயற்சியில் நான் அதை எப்படி கடந்து வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது கர்ம யோகத்தின் வர்ணனை ஆகும். அவ்வியக்த நிலையின் அனுபவம் செய்வதற்கான விசேஷமான ஹோம்வொர்க். முழு நாளும் அனைவரின் மீது நன்மையின் பாவனை, சதா அன்பின் பாவனை, உதவி செய்யும் பாவனை அல்லது ஒத்துழைப்பு கொடுக்கும் பாவனை, தைரியம் உற்சாகத்தை அதிகரிக்கும் பாவனை, தன்னுடையவர் என்ற பாவனை மற்றும் ஆன்மீக ஸ்வரூபத்தின் பாவனை வைக்க வேண்டும். இந்த பாவனை அல்லது உள்ளுணர்வு தான் அவ்வியக்த நிலையை அடைவதற்கான ஆதாரம். ஓம் சாந்தி. सबसे सुहानी यादें तुम्हारे, सबसे ऊंचा है प्यार, सबसे सुहानी